லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் போகும். வெப்சைட்டில் கீழே கிளிக் ஹியர் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை வச்சு எந்தெந்த ஊரெல்லாம் நம்ம தெருவில் இருந்து பார்க்குற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கூகுள் ஆப் தான். ஸோ இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கூகுள் மேப் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகிருக்க ஒரு ஊர் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கானே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இங்கே ஸ்ரீலங்கான்னு அடிப்போம். ஓகே, ஸோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபேமஸாக ஊர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எல்லோரும் ஸ்ரீலங்காவில் எடுத்து போட்ட ஃபோட்டோஸ், நிறையா வந்து எடுத்து போட்ட ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எக்கச்சக்கமாக பேர் வந்து அவங்க ஊர்களை எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் ஃபேமஸாக வந்து ஏதோ பப்ளிக் அப்படி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில், ஓகேங்களா. இப்போ தான் அந்த கோயிலை கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த இடத்த வேணால் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பார்க்கலாம். இதில் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு விஆர் கியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கியர் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ நான் எப்படி தெருவில் நின்றுட்டு பார்த்தா எப்படி பார்க்கலாமோ அப்படி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாகவே இருக்குது. ஸோ ஹெச்டி குவாலிட்டின்னே சொல்லலாம் இந்த பிக்சர்லாம். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக எதாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள், ஓகே, எந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் ஒரு ரோட்டை அப்படியே நின்றுட்டு சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து இந்த வியூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதுமாரி ஸ்ரீலங்காவில் உள்ள எந்த ஒரு பகுதியும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பார்க்கலாம், ஓகேங்களா. அதை பாருங்கள், எல்லாத்த பற்றியும் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு என் வீடு அட்ரஸ் தெரியும், இல்லை நான் இருக்கிற ஏரியா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்ச் பாரில் உங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியை நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மார்க் இருக்குது பாருங்கள். இந்த ரெட் மார்க்கை நீங்கள் தொட்டோன்னே உங்களுக்கு ஜூம் ஆகும். இந்த ரெட் மார்க்கில் இந்த ஸ்ட்ரீட் வியூவை எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரீட் வியூ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மார்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்க உங்களுக்கு வியூஸ் இப்போ கீழே கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் அந்த வியூஸில் ரெட் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுமாரி ஃபியூச்சரில் நிறையா இருக்குது. கலெக்ஷன் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நீங்களே ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ஃபோட்டோ எடுத்து போடலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது கீழே அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, நீங்கள் இருக்கிற ஏரியாவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் வியூவில் அப்லோட் பண்ணலாம். கீழே இருக்கிற ஃபோட்டோ பட்டனை அழுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ப்ரொஃபைல், நீங்கள் இந்த இதில் ப்ரொஃபைல் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் பண்ணி 360 ஃபோட்டோஸ் எடுத்து போடக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கும் உண்டு. அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். 360 அளவில் கேமரா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு பாரமா கேமரா அப்படிங்கிற மாதிரி கேமராவில் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட 360 கேமராவே இருக்குன்னா நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ கேமரா வழியாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கேமரா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜிபிஎஸ் லொக்கேஷன் கேட்குது. ஸோ இதுக்கு நான் அலோவ் கொடுக்குறேன். என்னோடய ஃபோட்டோ கிளாரிட்டிக்கு எல்லாத்துக்குமே நான் அலோவ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் கேமரா அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இப்போ நான் இருக்கிற இடத்த நான் அப்படி இப்போ இந்த டாட் இருக்கிற இடத்துக்கிட்ட கேமரா வச்சுட்டோன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா. திரும்பி இந்த டாட் வைக்கிற இடத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ, ஸோ அதையும் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு ஃபோட்டோ, திரும்பி ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்தமாரி அந்த டாட் இருக்கிற வரைக்கும் இடத்துலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் திரும்பி சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி வரும் இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது. ஸோ பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மேலே பாருங்கள், ஓகே, நீங்கள் அந்த சர்க்கிள் இப்போ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி நம்ம அந்த 360 வியூவில் பார்த்தோமோ அந்த வியூவிங் கேமரா ஆங்கிளுக்கு நம்ம ஃபோட்டோவை எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள்,
இப்போ ஓகே, ஓரளவுக்கு வந்து இதாகிட்டு இப்போ கீழே உள்ள பிளேசஸை எடுக்கணும். ஸோ இப்போ கீழே உள்ள பிளேசஸை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி ஃபோட்டோ கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் அதை வந்து உங்கள் கூகுள் இந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் இப்போ உங்கள் பிளேஸை வந்து கொடுத்து சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் ஏரியாவில் இது இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவிலே நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் உங்கள் வீட்டு பகுதியை பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக உள்ளது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஃபுல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ எங்களோட இடத்துல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டு கீழே ரைட் கிளிக் வந்துட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போதைக்கு சும்மா தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன். பட் வந்து இதை நான் அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? நான் அப்லோட் பண்ண போகிறதில்ல. பட் வந்து இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை போட்டேன். ஓகே, இப்போ கீழே வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. 360 கேமராவில் எடுத்த மாரி ஃபோட்டோஸை மெர்ஜ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டால் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் மார்க் ஒன்று லோடிங் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த லோடிங் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜஸ் வந்து டவுன் பண்ணுற எப்படி சொல்கிறது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக உள்ளது. ஸோ இப்போ நான் எடுத்த இமேஜ் வந்து கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது லோடிங் ஆகினோன்னே உங்களுக்கு நான் எடுத்த இமேஜ் எப்படி வந்திருக்கு, எப்படி மெர்ஜ் ஆகி ஒன்றா வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இல்லை ஆப்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த கொடுத்து காமிக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ஜிபிஎஸை வச்சு லொக்கேட் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட ஏதாச்சும் ஃபோட்டோஸ் இருக்கா அப்படிங்கிறத கூட காமிக்கும். ஓகேங்களா? இது கூகுள் மேப் போலவே வச்சுக்கலாம். பட் கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் உங்கள் தெருவில் நின்று பார்க்குற வியூ பார்க்க முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் அதை பார்க்கலாம். இந்தமாரி அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சுற்றி வீடியோ ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் இருக்கிற பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி மற்றவங்களுக்கும் காமிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவை விட்டு வெளில போன நண்பர்களுக்கும் இந்தியாவை விட்டு வெளில போன நண்பர்களுக்கும் பிடிக்கும். இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இன்னும் பல கண்ட்ரியில் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நான் எடுத்த ஃபோட்டோஸ் ஒன்றாக்கி எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எங்கேயாச்சும் நம்ம ஃபோட்டோ மெர்ஜாக இருக்கிறது இல்லை ஒன்றா இருந்து எப்படி எடுத்துருந்தோம் நடுவில் கோடெல்லாம் வந்து பாருங்கள் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ ஒரு வியூவாக இருந்து பார்த்தா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி கீழே இருந்த என் கால் அந்தமாரி தெரிஞ்ச இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பரான அப்ளிகேஷன் இது. ஸோ நீங்கள் இருந்துகிட்டு ஸ்ட்ரீட் வியூ உங்களால் எத்தனை பேர் வந்து உங்கள் தெருக்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் வெளிநாட்டு நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தெருக்களை பார்க்குறதுக்கும் உங்களோட சரௌண்டிங் நீங்கள் வாழ்ந்த பகுதிகளை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதேமாரி இப்போது தாஜ்மஹால் நம்ம பார்க்கணுன்னு நினச்சாலும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ தாஜ்மஹால்னு கொடுக்குறேன். ஸோ டெல்லியில் உள்ள தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட வியூ வந்துட்டு இன்னர் வியூ அவுட்டர் வியூ எல்லா வியூவும் நீங்கள் இங்கே கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அலோடு உண்டு. ஸோ பாருங்கள் தாஜ்மஹாலோட இன்னர் வியூ. ஸோ பாருங்கள் இதுதான் தாஜ்மஹாலோட இன்னர் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு பகுதி. ஸோ தாஜ்மஹாலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கலாம் கூட பார்க்காம கூட வந்திருக்கலாம். ஸோ அந்தமாரி பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்பை வச்சு ஃபேமஸான இந்தியாவில் உள்ள ஃபேமஸான இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. இல்லை உங்கள் ஊர் ஃபேமஸான இடங்களையும் பார்க்கலாம். பட் இதில் இன்னும் பல விஷயங்கள் அப்லோட் செய்யவில்லை. ஸோ அதனால் உங்கள் ஊர் வராமல் கூட இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் ஊர் வரும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி இதே போல் ஒரு அருமையான அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய அப்ளிகேஷனோட நாங்கள் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறோம். Until bye from Prem from Tamil Android Boys.